ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து எப்படி அப்டேட் பண்ணுறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு இபிஎஃப்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. அதனுடைய வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா முதலே வரும் epfindia.gov.in. அந்த வெப்சைட்குள்ளே போயிருங்க. இந்த வெப்சைட்குள்ளே போனதும் இங்கே ஆன்லைன் கிளைம்ஸ் மெம்பர் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் உங்களுடைய யூஏ நம்பர் அப்புறம் பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கேப்ச்சா வந்து அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. கேப்ச்சா என்டர் பண்ணிவிட்டு சைன்இன்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட் வந்து லாகின் ஆயிரும். ஆல்ரெடி பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கனாக்கா ஒரு சில பேருக்கு ரிமூவ் பண்ணிடுவாங்க. அது ஏன்னாக்கா பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற நேமும் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற நேமும் மிஸ்மேட்சாக இருந்ததுனாக்கா அந்த அக்கௌண்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் என்ன பண்ணணுன்னாக்கா பிஎஃப் அக்கௌண்ட்டில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ இப்போ பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுனா இங்கே மேனேஜ்ன்ற ஆப்ஷனில் கேஒய்சின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் இதில் பேங்க்குன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர்ன்ற இடத்துல மறுபடியும் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஐஎஃப்எஸ்சி கோடு என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஐஎஃப்எஸ்சின்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் ஐஎஃப்எஸ்சி வந்து வெரிஃபை ஆகிடும். இப்போ ஓகே கொடுத்துவாங்க. அதுக்கப்புறம் பிரான்ச் நேம் பேங்க் நேம் வந்து வியூ ஆகும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன பேங்க் என்ன பிரான்ச்சுன்னு. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னாக்கா இந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிவிட்டு சேவ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சேவ்ன்றதை கிளிக் பண்ணதுமே உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கோ அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு சப்மிட்ன்றதை கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்ததும் இந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட் வந்து வெரிஃபிகேஷனில் இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள் ஸ்டேட்டஸு வெரிஃபிகேஷன் அண்டர் ப்ராசஸ்னு. இது வந்து உங்களுடைய பிஎஃப் ஆஃபீஸில் வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே பண்ணாங்கனாக்கா உங்களுக்கு அப்ரூவல் ஆயிரும் பேங்க் அக்கௌண்ட்டு. அந்த மாதிரி அப்ரூவல் ஆகிடுச்சுனாங்களா இங்கே இருக்கிற மாதிரி வந்துடும் அப்ரூவ்ன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பிஎஃப் கிளைம் பண்ணாக்கல கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.